ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான அதிசார குரு பயிற்சி பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோவானது துலாம் ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சியானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா வருகின்ற 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டவரும் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போகிறார். இந்த 2 மாத காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கும்போது நான் இதை 2 விதமாக பிரிச்சுக்கிட்டு பலன் கொடுக்கலாம் அப்படின்றது நினைக்கிறேன். ஏன் என்ன காரணம்னாக்கா, ஒரு கிரகமானது அது முக்கியமாக குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி அடைவார். இந்த வருடத்துக்கு ஒரு முறை பயிற்சி அடையக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சில நேர காலகட்டங்களில் தான் இந்த அதிசாரமாக அந்த ராசியவே விட்டு வருவார், அடுத்த ராசிக்கு பயிற்சி அடைவார். அந்த அமைப்புகள் இந்த ஆண்டில் நிகழ்கிறதுனால தான் இந்த அதிசார குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் பார்க்கும் போது அதிசாரமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 வரலாம். ஆனால் டிசம்பர் 5 தேதி காலகட்டத்திலிருந்து 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலகட்டம் வரலும் பின்னோக்கி திரும்பவும் அதே மிதன வீட்டுக்கு செல்ல போகிறார். வக்ரகதியில் திரும்ப பின்னோக்கி சென்று அங்கேருந்து செய்ய போகிறார். அப்போ இதை 2 விதமாக உங்களுக்கு பிரிச்சுக்கிட்டு பலன் சொன்னால் தான் சரியாக இருக்குன்றனால அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, டிசம்பர் 5லிருந்து 2026 ஜூன் 1 வரலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, இந்த 2 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்போது, முதலாவதாக அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலகட்டம் வரலும் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு உச்சபலம் பெற்று 10ஆம் இடத்துலேருந்து உங்களோட பார்வை பலம் பெறதுனால, முக்கியமாக 10ஆம் இடம் என்பது தொழில்ஸ்தானம் அப்படின்றது சொல்லக்கூடிய இடங்க. அப்போ இந்த தொழில்ஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த 10ஆம் இடத்துல இந்த குரு பகவான் உட்காந்து உங்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் வளர்ச்சி மேலோங்க போகுது. முக்கியமாக தொழில் அபிவிருத்திகள் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். தொழிலே எனக்கு நிரந்தரமாக அமையல சார், ஏதோ நானும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்கேன், சம்பாதிக்காமல் கிடையாது, ஆனால் தொழிலில் வருமானமே கிடையாது, எனக்கு பற்றாக்குறையான ஒரு வருமானங்களாக இருந்துகிட்ருக்கு, கரெக்டாக போதும், இது ஒரு தேவை இருக்குனாக்கா அந்த தேவைக்கு ஒரு கொஞ்சம் கடன் வாங்கி தான் செலவு செய்ய முடியுதா தவிர போதும் இந்த மாதம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையலை அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சினால் அவர் 10ஆம் இடத்துலேருந்து தொழில்ஸ்தானத்திலிருந்து அவர் குடும்பஸ்தானத்தை இந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். 5ஆம் இடமானது தனம், வாக்கு, குடும்பம், கல்வியை குறிக்கக்கூடிய இடம். அப்போ குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5க்குள்ளார உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்வுகள் செய்ய போகிறீங்க. நடக்காத ஒரு சில வெகு நாட்களாக நடைபெறாத ஒரு சில சுப நிகழ்வுகள் இந்த நேரத்தில் நடக்க போகுது. குடும்பத்துக்கு 4 பேர் அடைத்து விருந்து படைக்கக்கூடிய காலகட்டங்களும், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும், சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இதை மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 5 தேதிக்குள்ளார நடக்க போகுது அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த குரு பகவானோட பார்வையானது உங்களோட ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுகஸ்தானத்துக்கு சமசப்தமாக பட போகுதுங்க. 7ஆம் பார்வையாக அவர் சமசப்தமாக தொழில்ஸ்தானத்திலிருந்து 4ஆம் இடத்தை அவர் நேரடி பார்வையாக பெறுவார். அப்போ தொழில்ஸ்தானத்திலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால 4ஆம் இடம் வீடு மனை வாசல், வண்டி, வாகன சுகத்தை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலங்களில் ஏதாவது வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும், குடிபெயரணும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணும்னா கண்டிப்பாக வீடு மனை வாசல் கட்ட தொடங்குங்க. அதில் எந்த விதத்தையும் தடைகள் இல்லாமல் நடைபெறத்துக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் 4ஆம் இடமானது வண்டி, வாகன சுகத்தை குறிக்கக்கூடிய இடங்க. இப்போ வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னாக்கா பழமையான வண்டி வாகனங்கள் விற்றுட்டு இந்த நேர காலகட்டத்தில் ஒரு புதுமையான வண்டி வாகனங்களை வாங்குவதற்கான ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் இந்த நேர காலத்தில் வண்டி வாங்கணும்னு சொல்லக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு வாகன சுகங்கள் ஏற்படுறதுக்கான காலகட்டங்களாக இந்த அதிசார குரு பயிற்சியில் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்றீங்க. அதே போல் தாயின் உடல்நிலையில் ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்திருக்கு, அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் கொடுத்துட்ருக்கீங்கன்னா இது திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அதிசாரமாக வரக்கூடிய குரு பகவானால் உங்கள் டாக்டரே உங்கள் உடம்புல எதுவும் பிரச்சனை நல்லா இருக்காங்க, கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
60 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இனிமேல் கொஞ்சம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். மருத்துவ செலவுகளை குறைத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. இப்போ உடல் ஆரோக்கியமும் தேக ஆரோக்கியமும் வண்டி வாகன சுகங்களும் தாயின் உடல்நிலை ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமும் வீடு மனை வாசல் வாங்குவதற்கான ஒரு யோக காலகட்டமாகவும் இந்த நேரம் இருக்க போகுதுங்க. அடுத்தது 6ஆம் இடத்தை இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக இந்த குரு பகவான் பார்க்க இருப்பார். இப்போ 6ஆம் இடமானது ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடனை சொல்லக்கூடிய இடம். அப்படி இருந்தாலும் கூட 6ஆம் இடம் உத்தியோகத்தை சொல்லக்கூடிய இடங்க. பணபர ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இந்த விதிகள் வரும். பணபர ஸ்தானங்கள்லாம் 2, 6, 10 இந்த 3 இடங்களும் பணபர ஸ்தானங்கள், பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடங்கள் அப்படின்ட்டு விதிங்க. இப்போ இந்த 6ஆம் இடமானது உத்தியோகத்தை சொல்றதுனால துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இல்லாமல் காத்துட்ருக்கீங்க, எனக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏங்கி காத்துட்ருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். முக்கியமாக அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தால் அரசு உத்தியோகத்துக்கு CV வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிச்சு சார், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும் தான் போடக்கூடிய காலகட்டங்கள், எந்த தேதின்னு தான் தெரில அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா CV வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட இந்த அக்டோபர் 18 டிசம்பர் 5 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக புதுசாக தொழில் தொடங்குவதற்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேர காலகட்டங்கள் உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. அப்போ இந்த அதிசாரமாக வரக்கூடிய இந்த குரு பயிற்சினால இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த பயிற்சிகளாக தான் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள், ஏன்னா 3, 6ஆம் அதிபதிகளாக வராருங்க. 3, 6, 8, 12ஆம் அதிபதிகள்லாம் இதை மாதிரி உச்சபலமோ வலிமையோ பெறக்கூடிய காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த அதிசாரமாக வரக்கூடிய இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சிகளாக இருந்துகிட்ருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் 18 டிசம்பர் 5 வரலும் அதிசாரமாக வரக்கூடிய பயிற்சி நல்லா இருக்குது. அடுத்ததாக அந்த டிசம்பர் 5 2026 ஜூன் 1 காலகட்டத்தில் அதிசாரமாக வந்த இந்த குரு பகவான் திரும்ப பின்னோக்கி வக்ரகதியில் மிதன வீட்டுக்கு செல்ல இருக்கிறாருங்க. அப்போ மிதன வீட்டுக்கு சென்று அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்துலேருந்து போயிருப்பார். அப்போ 9ஆம் இடத்துக்கு போகிறதுனாலையும் குறைகள் எதுவும் கிடையாது. ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்ற மாதிரி இந்த அதிசாரமாக வந்தக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு வலிமையை தருது. அது பின்னோக்கி போய் வக்ரகதியில் போய் 9ஆம் இடத்துலேருந்து நடத்தினாலும் அதுவும் மிகப்பெரிய வளர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் உதயமாகுதுங்க. அப்போ அந்த 9ஆம் இடத்துக்கு டிசம்பர் 5 2026 ஜூன் மாத காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் அமைப்புகளும், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதனால் அந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அது தடைகள் இல்லாத அமைப்புகளை ஏற்படுத்தி தருன்றீங்க. அப்போ இந்த 2 விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவர்கள் அக்டோபர் 18 டிசம்பர் 5 நடக்கும். நியூட்ரலான ஒரு காலகட்டங்கள்னாக்கா டிசம்பர் 5 2026 ஜூன் வரலும் ஒரு நியூட்ரலான காலகட்டங்களாக இருக்கும். இந்த நேர காலகட்டங்கள் ஓரளவுக்கு ஒரு வலிமை பொருந்திய காலகட்டங்களாக தான் சொல்லிருவீங்க. இந்த நேரத்தில் எந்த தோஷங்கள் எதுவும் கிடையாது. சீரும் சிறப்புமாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.